ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் தமிழ் போய்ட்டு ஆசை ஜெகன்முத்து பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவாரூரில் இருக்கோம். திருவாரூரில் இன்றைக்கி என்ன ஃபெஸ்டிவல்னால் தேர் திருவிழா. இன்றைக்கி தேர் இழுக்க போகிறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் இங்கே தான் இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ஜாய் பண்ணுவோம். இங்கே வாங்க ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். அங்கே 3 நேரமும் அன்னதானம் வர போடுறாங்களாம். நிறையா கலர்ஃபுல்லானு இருக்கும். 3 வீதி, கிட்டத்தட்ட 3 வீதி தானேயா, 4 வீதியா, 4 வீதி இருக்கான். அந்த தேர் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது, எங்கெங்கே ட்ராவல் பண்ணி வருது, எவ்வளோ ஹைட்டு, அந்த கோயிலோட டீட்டெயிலு, எந்த கோயில் எல்லாத்தையுமே வந்து லைவாக பார்க்கலாம். வாங்க. பைக்கை பார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லெஃப்ட் சைடு தான் பார்க் பண்ணேன். அதை வீடியோ எடுக்க முடியல. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். ஸோ கேமராமேன் இன்னைக்கு வரலையா. சைடில் பார்த்தீங்களா மோர் கொடுத்துட்ருக்காங்க. நானும் போய் மோர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதை எடுக்க முடியல. அங்கே கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். ரைட் சைடு வந்து தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள். இதுதான் தெப்பக்குளம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, இந்த மேற்கு கோபுரத்துலேருந்து இந்த தெப்பக்குளம் இது மொத்த சரௌண்ட் எவ்வளோ தெரியுமா, 17 ஏக்கர். மேற்கு கோபுரத்துலேருந்து இந்த கோயில் யாரோட கோயில்னா தியாகராஜர் சிவனோட கோயில். நில பாலாம்பிகை, அதாவது பார்வதி அம்மன், அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தான் இது. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர், அதாவது 98 அடி. கிழக்கு கோபுரம் வந்து 98 அடி. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான கூட்டம். நீங்களே பாருங்கள். உள்ளே கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுக்கிற மாதிரி நம்ம தெரியுதுங்களா தேர். இப்போ அங்கே தான் கிட்ட தான் போகணும் நம்ம. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம் கிட்ட போயிட்டு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோழ காலத்தில் தான் கட்டப்பட்டது. சோழ வம்சம் தான் இதையும் கட்டியிருக்காங்க. ருத்ராட்சம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே வந்து சிவலிங்கம் வந்து செஞ்சுருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க மேலே எப்படி உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க, புளியாட்டம் புளியாட்டம் மாதிரி ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ஒருத்தர் ஆடிட்டு இருந்தார். ஒரு 2 ஸ்டெப் தான் போட்டார். அதை எடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஆடலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சிரிப்பார். தேர் கிட்ட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ கூட்டம் பாருங்க. இழுக்கும்போது இதை விட பயங்கரமாக இருக்கும். கீழே விழுந்துட்டோம்னா இரு நீங்க சாமி கும்பிடு. ஓகே
பிரைஸ்